234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதற்கான நடவடிக்கையில் தமிழக காங்கிரஸ் ஈடுபட்டுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் சலீம் அவருடன் மேற்கொண்ட கலந்துரையாடலை இப்போது பார்ப்போம். இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த வருடம் தேர்தல், அதனால் இப்போவே அரசியல் கட்சிகள்லாம் கூட்டணி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? கண்டிப்பாக கூட்டணியை பற்றி இந்த கூட்டத்தில் நாங்கள் விவாதிக்க மாட்டோம். எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய நடவடிக்கைகளை தமிழ்நாட்டிலே அமைத்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை தேர்தல் நேரத்தில் கூட்டணி தேவை என்ற நிலை ஏற்படுமையானால் அது மேலிடம் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள், அவர்கள் அதை முடிவு எடுப்பார்கள். எங்களை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளும் போட்டியிடுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, குறிப்பாக பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டும். 64,000 பூத் கமிட்டிகள் இருக்கின்றன. அதிலே கிட்டத்தட்ட ஒரு 80-85% பூத் வாக்குச்சாவடிகளுடைய முகவர்களை நாங்கள் அமைத்து விட்டோம். இன்னொரு 10-15% விரைவில் 1 வாரம் 2 வாரத்திற்குள் அமைத்து விடுவோம். காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டால் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் தேர்தலின் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று மற்றவர்களைப் போல் ஜோசியம், யூகங்கள் இவையெல்லாம் சொல்வதற்கு எனக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு கடந்த பாராளுமன்ற தேர்தல் சென்ற ஆண்டு நடந்தபோது நாங்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய தோழர்கள் தமிழ்நாடு முழுவதும் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள்.